அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு, அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம்னு பார்க்கும்போது அது பண கஷ்டம்தான். இந்த பண கஷ்டம் தீர்வதற்காகத்தான் நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான வழிபாட்டு முறைகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் தொடர்ந்து நான் வீடியோக்கள் போட்டுட்டு வரேன். அதெல்லாம் செஞ்ச நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா எங்கிட்ட கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக சூழ்நிலைகள் சரியில்லாததுனாலையும் கர்ம வினைகள் காரணமாகவும் பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாகவே போச்சு. அதனால் பணவசியம் உண்டாகிறதுக்கு தான் நாம் இப்போ இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கலைன்னா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம செய்யும்போது உடனே நமக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளைய நாளானது நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது. அதுவும் மிக சிறப்பான ஒரு பௌர்ணமியாக இருக்குது. நாளை ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஆணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் தான் நமக்கு இந்த பௌர்ணமி திதி இருக்குது. அதுவும் ஆணி மாத பௌர்ணமியாக குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பூர்ணிமாவானது குருவுக்கு உரிய வியாழக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பான பதிவு குறித்தும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சலை நம்ம அழைக்கும்போது அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்கன்னு நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த ஏஞ்சல் யாருன்னு பார்த்திங்கன்னா நித்திகா தேவி. இவங்க உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டதுலேயே நான் ஒரு குறிப்பிட்ட முறை அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். அதன்படியே அவங்க அழைச்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இம்மிடியேட்டாகவே பணம் கிடச்சிச்சின்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்டை எல்லாத்தையும் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்தடுத்த பதிவுகளில் காட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாம் காட்டியிருந்தேன். மொத்தம் 2 மெத்தடு குறித்து தனி பதிவுகளாக கொடுத்துருந்தேன். அடுத்து ஒரு சிலருக்கு எங்களுக்கு என்ன பண்ணியுமே பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3 தவறுகளை சுட்டி காட்டி தனி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நம்ம ஏஞ்சல் நித்திகாவை அழைச்சா பணம் வரும்னு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் அவங்கள அழைக்கும் போது செய்யக்கூடாத அந்த 3 தவறுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அழைச்சோம்னா தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதன்படி பார்க்கும்போது அந்த தனி பதிவும் கொடுத்துருந்தேன். சரி, நாங்கள்லாம் எந்த தவறுமே பண்ணல, எங்களுக்கு இன்னொரு மெத்தடு கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் நான் இந்த பௌர்ணமி நாளில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் போட்டிருக்கிறேன். அதாவது சாதாரணமான நாட்களில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காத பரிகாரங்களை கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செஞ்சால் கிடச்சிரும்னு சொன்னேன் இல்லையா? அதன்படி பார்க்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை பௌர்ணமி நாளில் நான் கையில் ஒரு குறிப்பிட்ட பொருள் வச்சுட்டு அலையுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கவே முடியாது. யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இனிமேல் மற்ற சேனல்களில் இது குறித்து போட்டாலும் போடுவாங்க. சரி, முதல்ல சொன்னது நாமவே இருந்துட்டு போவோம். சரி, இப்போ அந்த பொருளை நீங்கள் வச்சுட்டு அதில் ஒரு மெத்தடை குறித்து சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்கள் அழைச்சிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பண உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்குது அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். நாளைய நாள் முழுக்கவே நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் அழைச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பண தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான். செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம்.
வீட்டில் நைட்டு அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதற்கு கிடையாது. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் தான் தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய அர்ச்சனைக்கும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் 5 கரெக்டாக இந்த 5 ரூபாய் அதுக்கு பொருத்தமாகவே இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்துக்கணும். சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்ததாக பச்சை நிறத்தில் அல்லது சிகப்பு நிறத்தில் எங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. இது செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதை விட முக்கியமானது. எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் எந்த நேரத்தில் தூங்க போனாலும் சரி, 10 மணி, 11 மணி, 12 மணின்னு இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா இது இன்றைக்கி நைட்டே வந்து செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம். அதனால தான் நான் முன்கூட்டியே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்ரூமில் உட்காரலாம், இல்லை ஹாலில் உட்காந்துக்கலாம். எங்கே விருப்பமோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா 5 ரூபாய் நாணயம், இந்த 5 ரூபாய் நாணயத்தில் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பிள். இது வந்து நம்ம இந்த 5 ரூபாய் காசில் பச்சை நிறமோ அல்லது சிவப்பு நிற பேனாவையோ பயன்படுத்தி வரைஞ்சிக்கணும். ஆல்ரெடி வந்து குபேரருக்குரிய நாணயத்தை எடுத்துட்டோம். அப்போ குருவுக்குரிய இந்த சிம்பிளையும் வரையும் போது இது பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிரும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம வரைகிறோம். அதன் பிறகு இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும், இதை வந்துட்டு நீங்கள் 3 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வச்சுக்கோங்க. இப்போ நிம்மதியாக நீங்கள் நைட்டு படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் எல்லோரும் வந்து மொபைலில் டைம் என்ன அது என்னன்னு பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்காம நாளைக்கு ஒரு நாள் இந்த தலகாணி கடியில் இருக்கிற இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்ச அந்த சிம்பிள் வந்து அழிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, அது அழிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த காசை எடுத்துகிட்டு உங்களுடைய கையில் வச்சுட்டு இந்த காசை பார்த்த மாதிரி தான் நீங்கள் கண்களையே வந்து விழிக்கணும். அது வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே தடவி அந்த காசை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்கள் கையில் வச்சுட்டு அந்த காசில் நீங்கள் கண் முழிச்சிட்டு நைட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, குருவசியம் உண்டாகட்டும், குபேரவசியம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு அதையவே வந்து இந்த காசை பார்த்து 3 முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செலவு செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவாவது இது நம்மளுடைய பர்ஸில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைசா செலவில்லாத, செய்யறதுக்கும் சிம்பிளான, அதே சமயத்தில் அதிகப்படியான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.